அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க இருக்கும் விமர்சனம் அஜித், த்ரிஷா, பிரபு, அர்ஜுன் தாஸ், ஜாக்கி ஷராஃப் மற்றும் பலர் இணைந்து நடித்திருக்கும் குட் பேட் அக்லி திரைப்படத்தை பற்றி வாங்க பார்க்கலாம். இந்த படத்தை அன்பானவன், அசராதவன், அடங்காதவன், மார்க் ஆண்டனி போன்ற படங்களை இயக்கி ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கியிருக்காரு. இந்த படத்துக்கு ஆதிக்கோடு சேர்ந்து அர்ஜுன், ஹரீஷ் அப்படின்னு சொல்லி ஒரு 7-8 பேர் சேர்ந்து திரைக்கதை அமைச்சிருக்காங்க. ஜிவி பிரகாஷ்குமார் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. அபிநந்தன், ராமானுஜம்னு 2 பேர் இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு பண்ணியிருக்காங்க. விஜய் வேலுக்குட்டிங்கிறவர் இந்த படத்தை எடிட் பண்ணியிருக்காரு. மொத்தம் 139 நிமிஷம் இந்த படம் ஓடுது. இந்த படத்துக்கு பட்ஜெட்னு பார்த்தீங்கன்னா 200 300 கோடி ஒதுக்கி இருக்காங்க. மேலும் கிறிஸ்டல் கிளியர் டாக்குமெண்ட், மலைப்பகுதி முழுவதும் கான்கிரீட் சாலை, தெரு விளக்குகள், டிரைனேஜ், மழைநீர் வடிகால் வசதி, 40 அடியில் சுவையான குடிநீர், மலையை சுற்றிலும் காம்பவுண்ட், சிசிடிவி கேமரா, 24 மணி நேரம் செக்யூரிட்டி சர்வீஸ் வசதி. இந்த படத்தோட கதை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வழக்கம் போல இருக்கிற எல்லா அஜித் படங்களை மாதிரியுமே இதில் தன்னோட மகனுக்காக அவர் தன்னோட டான் வாழ்க்கையிலிருந்து வெளியே போயிட்டு மறுபடியும் அந்த மகனுக்காகவே அந்த வாழ்க்கையிலிருந்து ஜெயிலுக்கு போயிட்டு திரும்பி வெளியே வராரு. அவங்க குடும்பத்தில் அதற்கு பிறகு என்ன நடக்குது அப்படிங்கிறதா இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. இந்த படத்துக்கு இத்தனை பேர் சேர்ந்து எழுதின திரைக்கதையில் இந்த லைனுக்கு வலு சேர்க்கிற மாதிரி அந்த திரைக்கதை அமைஞ்சிருக்குதான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லணும். இந்த படம் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க பார்க்குற அனிமேஷன் படங்களை விட மோசமாக ஒரு மூவிங்கில் இருக்குது. அந்த அளவுக்கு அஜித்துக்கு ஒரு மலேசியன், சிங்கப்பூர் ஸ்டைலில் ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்து அவரை ஒரு காமெடியாகவே யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஒரு ஆக்ஷன் ஹீரோ மாதிரியும் இல்லாமல் ஒரு பொறுப்பான தந்தை மாதிரியும் இல்லாமல் ரொம்ப ஜோவியலாக வந்துட்டு போகிறாரு. இதில் நடுவில் பார்த்தீங்கன்னா விஜயோட படங்களில் ரெகுலராக, அதாவது துப்பாக்கி படத்துலேருந்து வர்ற அந்த ஐ எம் வெயிட்டிங் அப்படிங்கிற டயலாக் வேறு அவர்கிட்ட இருந்து பர்மிஷன் வாங்குற மாதிரி, நண்பா ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஒரு சில இடங்கள்ல ரசிக்கும்படியாகவே இருக்குது. ஆனால் இவ்வளோ பெரிய படத்துக்கு திரைக்கதைங்கிறது ரொம்ப ரொம்ப சுமாராக தான் பண்ணியிருக்காங்க. இதில் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்கிறது ஜிவி பிரகாஷ்குமார். எனக்கு தெரிஞ்சு என்னோட அனுபவத்தில் நான் பார்த்த வகையில் இளையராஜாவுக்கு பிறகு ஏஆர் ரஹ்மானுக்கு பிறகு ஒரு சிறந்த இசை தெரிஞ்ச ஒரு நல்ல இசையமைப்பாளராக ஜிவி பிரகாஷ்குமாரை தான் பார்த்தேன். ஏன்னா அவரோட பாடல்கள் மட்டும் இல்லாமல் பின்னணி இசையும் ஒரு படத்துக்கு அவ்வளோ வலு சேர்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஆனால் இந்த படத்தில் அவர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சுமாராக தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. அது டைரக்டரோட விருப்பமா இல்லை அந்த மொத்த டீமுமே அப்படி தான் கேட்டாங்களான்னு தெரில. ஆனால் ஜிவி பிரகாஷ்குமாரோட இசையை நாம் கேட்கணும்னு போனோம்னா மிகப்பெரிய ஏமாற்றம் தான் வரும். அதே மாதிரி இந்த படத்தில் இதுக்கு முன்னாடி நடித்த மாதிரியே த்ரிஷா தான் இவருக்கு ஜோடியாக நடிச்சிருக்காங்க. ஸோ த்ரிஷா, சிம்ரன், பிரபுன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளம் இருந்தாலுமே இந்த படத்தோட திரைக்கதையில் இவ்வளவு சோட போடி இருக்கிறதுனால இந்த படம் ரசிகர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வரலைன்னு தான் நம்ம சொல்லணும். இது எல்லாத்த விட உச்சகட்ட காமெடி என்னன்னு பார்த்தீங்கன்னா அவரோட பழைய படங்களையோட கேரக்டர்களெல்லாம் அங்கங்கே கோட் பண்ணி எடுக்கிறது. அதே மாதிரி அவருக்கு வாலியில் ஜோடியாக நடித்த சிம்ரனை இதில் ஒரு கெஸ்ட் ரோலில் கொண்டுட்டு வந்து அவங்க இவருக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி பண்ணுறது. அது போக இளையராஜா, வித்யாசாகர்னு சொல்லி பழைய பாடல்கள் எல்லாத்தையுமே, அதாவது இந்த எதிரும் புதிரும்னு ஒரு படத்தில் சிம்ரன் ராஜசுந்தரத்தோட ஒரு டான்ஸ் ஆடுவாங்க, தொட்டு தொட்டு பேசும் சுல்தானான்னு, அந்த பாட்டு. அதே மாதிரி நாட்டுப்புற பாட்டு படத்தில் வர்ற ஒத்தரு பாத்தார, அந்த மாதிரி பல பாடல்களை அங்கங்கே எடுத்து பயன்படுத்தியிருக்காங்க. அந்த அளவுக்கு கூட இந்த படத்தில் ஒரு பாடல்களுக்கு கூட பஞ்சங்கிற நிலைமையில தான் படம் பிடிச்சிருக்காங்க. இதுக்காக இவ்வளவு நாள் செலவு பண்ணாங்களா அப்படிங்கிறது நம்மளுக்கு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஆக மொத்தத்தில் அஜித்தோட பர்ஃபார்மன்ஸை ரசிக்கணும்னு போகிற ரசிகர்களுக்கு அவரோட வகையில் ஒரு ஏமாற்றமும் இல்லைனாலும் ஒரு மிகப்பெரிய டான் படம்னு எதிர்பார்த்து போகிற எல்லாத்துக்குமே இது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை மட்டுமே தரும் என்பதில் துளியும் ஐயமில்லை. மீண்டும் ஒரு நல்ல விமர்சனத்தில் சந்திப்போம். நன்றி.